ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம டெட் ப்ரிப்பரேஷனில் எழுத்துக்களின் பிறப்பு தான் பார்க்க போகிறோம். எழுத்துக்களின் பிறப்பு ஒரு ஈஸியான ஒரு டாபிக். பிகாஸ் உயிரெழுத்துக்கள் 12நாலும் சரி, மெய்யெழுத்துக்கள்னாலும் சரி, ஒவ்வொரு எழுத்தையுமே நம்ம உச்சரிக்கும் போது நம்மளால் எந்தெந்த இடத்துல இருந்து அந்த அந்த எழுத்துக்கள் பிறக்கின்றன அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும். இப்போ உயிரெழுத்துக்கள் 12மே கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. ஞாபகம், கழுத்து நம்ம உயிருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. நெக்ஸ்ட் வல்லின மெய்யெழுத்துக்கள்னால் ஒன்றும் இல்லை, கசட தபர ஏன்னா நம்ம அந்த மாதிரிலாம் படிச்சிருப்போம்ல. இதில் வல்லினம் அப்படின்னா கசட தபர. வல்லின மெய்யெழுத்துக்கள் மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றன. வல்லின மெய்யெழுத்துக்கள், அதை ஞாபகம். நெக்ஸ்ட் மெல்லின மெய்யெழுத்துக்கள். மெல்லின மெய்யெழுத்துக்கள் 6மே மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றன. மூக்கு மெலுசாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம். அதனால் மெல்லின மெய்யெழுத்துக்கள் மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றன. இடையின மெய்யெழுத்துக்கள் 6மே கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. அந்த கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. உயிரெழுத்துக்களும் கழுத்தை இடமாக கொண்டு தான் பிறக்கின்றது. அதே மாதிரி இடையினம் எரல வளல எல்லாமே சவுண்ட்ஸில் வருது. அதனால் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. ஆயுத எழுத்துனாலே நம்மளுக்கு எப்படி ஒரு தலை தான். அதனால் ஆயுதம்னாலே நம்மளுக்கு தலை தான் ஆயுதம். அதனால் தலையை இடமாக கொண்டு பிறக்கின்றன. இவ்வளோ தான் எழுத்துக்களின் பிறப்பு. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டானது எந்தெந்த எழுத்துக்கள் எதில் பிறக்கின்றன ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு புக் பேக் பார்த்துடலாம். இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள். இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் அப்படின்னா ஊ. நம்மளே ஒவ்வொரு எழுத்தாக உச்சரித்து பார்த்தாலே இதோட ஆன்சர் தெரிஞ்சு போயிடும். அடுத்த ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் நீங்களே கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம். வல்லினம் அப்படின்னாலே நான் என்ன சொல்லியிருக்கேன், மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றன. அப்புறம் நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள். இதை உச்சரித்து பார்த்தாலே நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். கீழ் இதழும் மேல்வாய் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து இம்மு. நம்ம உதட ஜாயின் பண்ணுறதுனால இம்மு பிறக்குது. இப்புமே அதே மாதிரி தான். அப்படியா? கீழ் இதழும் இதுவுமே கிடையாது. பட் இவ்வு கரெக்ட் ஆன்சர். இக்கும் இங்கும் நாவின் முதல் அன்னத்தின் அடி. நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணி பார்த்தாலே தெரியும். இச்சு இஞ்சு நாவின் இடை அன்னத்தின் இடை. இட்டு இன்னு நாவின் நுனி அன்னத்தின் நுனி. இத்து இந்து நாவின் நுனி